Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல புஸ் புஸ் பூரியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நோ ஆனியன் நோ garlic கர்நாடகா ஸ்பெஷல் சாகு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு மிக்சடா காய் வச்சிருக்கேன். சௌச்சௌ உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் தக்காளி இதுதான். இதை அலம்பிட்டு பொடியா நறுக்கிக்கலாம். பூரிக்கு ஒரு கப் கோதுமை மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் ரவை உப்பு 1 ஸ்பூன் சீனி 1/4 டீஸ்பூன் ஓமம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கெட்டியான மாவாக பிசைஞ்சிட்டு வரேன். பூரி மாவு ரெடி. இதை மூடி வச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ் பண்ணலாம். பூரி மாவு ஊறட்டும். அதுக்குள்ளே நறுக்கின காய்கறி எல்லாம் குக்கரில் சேர்த்து காய்முங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இதில் ஒரு கேப்சிகமும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ப்ரௌன் கொண்டக்கடலை இதை ஒரு கைப்பிடிக்கு மேலேயே எடுத்து ஊற வச்சுருந்தேன். ப்ரோட்டீன் வேணுங்கிறதுக்காக அதையும் இதை சேர்த்துக்கிறேன். பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாகுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சியை தோல் சீவி சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகா, ஒரு பிடி போட்டு கடலை, 5 முந்திரி பருப்பு, பச்சை கொத்தமல்லி ஒரு பிடி, ஒரு ஏலக்காய் 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்து தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். வானிலையில் 2.5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஜீரகம் கருவேப்பிலை தாளித்து தக்காளி பொடியாக நறுக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த அளவு வதங்கினதும் அரைச்ச இந்த விழுதை இதில் சேர்த்துறேன். நல்ல பச்சை வாசனை போக இதை வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷமாவது வதக்கணும். நல்லா வதங்கியாச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருக்கு தெரியுறதா? நல்ல கெட்டியாக இருக்குது. இப்போது எல்லாம் வெந்து ஸ்டீமாக அடங்கியாச்சு. இதை நல்ல இந்த மாதிரி மசிச்சு விட்டால் போகிறோம். ரொம்ப மசிக்க வேண்டாம், லைட்டாக. ஏன்னா அந்த கிழங்கெல்லாம் இருக்கிறதுனால மசிச்சு விட்டால் நல்ல கிரேவி திக்காக இருக்கும். இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டால் போகிறோம். நம்ம சாகு ரெடி. இதில் கொஞ்சமாக தனியாக பவுடர் சேர்க்க மறந்துட்டேன். இதை வதக்கும் போதே சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்ல கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கணும் சாகு. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல். சப்பாத்தி பூரி நான் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இடியாப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும். நோ ஆனியன் நோ garlic சாகு ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூரி இட்டுடுறேன். சின்ன சின்ன பூரியாக தான் எடுப்பேன். இந்த மாதிரி பூரி ஆயிட்டாச்சு. ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சு காஞ்சாச்சு. இப்போ பூரி பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காயணும். அப்போ தான் பூரி உப்பிண்டு வரும். நல்லா ஜோரம் இந்த மாதிரி பொஸ்ஸுன்னு உப்பிண்டு வருது பாருங்க. சுகர் சேர்த்ததுனால அந்த கலர் கூட சூப்பராக இருக்கும். நல்ல கிறிஸ்பாகவே இருக்கும். இப்போ நம்ம பூரி ரெடி. பொஸ் பொஸ் பூரி. இதுக்கு தொட்டுக்க ஹெல்தியான கர்நாடகா ஸ்பெஷல் சாகு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.